இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆராதிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதினிலே தெய்வத்தின் அன்பை குறித்து, உம்முடைய அன்பு நிலையானது, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு புதிதானது, உம்முடைய அன்பு மறையாதது. ஆண்டவரே, தெய்வத்தின் அன்பை குறித்து இந்த பாடலை பாட நீர் எங்களை ஆயத்தப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாடலோடு கூடிய இறை வசனங்களோடு நாங்கள் பேச நீர் எங்களோடு இடைபடுவீராக. இறை வார்த்தைகளோடு நாங்கள் பேசி இதை அனைத்து மக்களுக்கும் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கும் ஞானத்தை தாரும் ஆண்டவரே. வாருங்கள், ஆராதிப்போம். இதைதான் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். 1 கொரிந்தியர் 14:15 இப்படியாக சொல்லுகிறது: தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன் என்ற சிந்தனையோடு இந்த பாடலை பாட உதவி செய்யும் ஆவியானவரே. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது, தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. அன்பு, அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும். வெள்ள பெருக்குகள் என்னை மூழ்கிவிட்டாலோ, அக்கினி நெருப்புகள் சுட்டு எரித்தாலோ, வெள்ள பெருக்குகள் என்னை மூழ்கிவிட்டாலோ, அக்கினி நெருப்புகள் சுட்டு எரித்தாலோ, பெற்றோர்கள் என்னை மறந்து போனாலும், நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே, உன் அன்பு என்னை காத்திடுமே. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது.
இதைதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? கிறிஸ்துவிடமிருந்து நாம் ஊக்கம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அன்பினால் ஆறுதலும். அன்பினால் ஆறுதல். தெய்வத்தின் அன்பு மாறாதது. அன்பினால் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவிடமிருந்து நாம் ஊக்கம் பெற வேண்டும். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டால் தூயாவினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவிடம் இருந்து ஊக்கம், அன்பினால் ஆறுதல், தூயாவினால் தோழமை, பரிவுள்ளமும் இரக்கத்தையும் பெற ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஆண்டவரிடத்திலே கேட்போமா? உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலோ, வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலோ, நோய் நொடி என்னை வருத்தினாலும், தனிமையில் நான் இருந்தாலோ, உன் அன்பு என்னை காத்திடுமே. உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்து கொண்டிருந்தாலும், நோய் நொடி என்னை வருத்தினாலும், தனிமையிலே நான் இருந்தாலும் உம்முடைய அன்பு என்னை காத்திடும் ஆண்டவரே. உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலோ, வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலோ, நோய் நொடி என்னை வருத்தினாலோ, தனிமையில் நான் இருந்தாலோ, உன் அன்பு என்னை காத்திடுமே. உன் அன்பு என்னை காத்திடுமே. இதைதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. வீண் பெருமைக்கு இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவிடமிருந்து நாம் ஊக்கம் பெற வேண்டும். கிறிஸ்துவிடம் இருந்த மனநிலை நமக்கு வேண்டும் என்றால் கிறிஸ்துவிடமிருந்து நாம் ஊக்கம் பெற வேண்டும். அன்பினால் ஆறுதலும் தூயாவியால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கிடைக்க, ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் நாங்கள் திகழ, ஒரே மனத்தவராயிருந்து ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நிறைவாக்க இதோ இந்த பாடலை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் தூயாவினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் பெற்று நாங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து உம்மை மகிமைப்படுத்த இது அருமையான வார்த்தைகளை தந்து எங்களை போஷித்தீரே. இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை எங்களிடையே இருப்பதற்காக இந்த பாடலை தந்தீரே உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஆமேன்.